ஆப்கே அதாலத்தில் சர்ச்சையில் சிக்கிக்கொண்ட தொழிலதிபர் கௌதம் அதானி மேல் உள்ள குற்றச்சாட்டு. இவர் மாறு வேடம் போடுபவர். கௌதம் பிரதர், இவ்வளவு நேரமா நான் உங்ககிட்ட ராகுல் காந்தியை பத்தி கேட்டேன். ஆனா நீங்க மாறு வேடம் போடுறவரு. ராகுல் காந்தி தன்னுடைய பாரத் ஜோடோ யாத்ரா மூலம் ஆர்பிஐ ஃபார்மர் கவர்னர் ரகுராம் ராஜன் கிட்ட பேசினாரு. அப்ப அவர் சொன்ன வார்த்தை, நான் பார்லிமெண்ட்ல இருக்கிற ஒரு வாட்ச்மேன் கிட்ட பேசினேன். அந்த வாட்ச்மேன் இல்ல, உண்மையான வாட்ச்மேன். அப்ப அந்த வாட்ச்மேன் ராகுல் காந்தி கிட்ட சொன்னாராம், 4 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அடானியோட ஷேரை வாங்கினாராம். நிறைய லாபம் சம்பாதிச்சு அவர் லட்சாதிபதி ஆயிட்டாராம். அவரு உங்களை பாராட்டி இருக்காரு. எந்த சந்தர்ப்பத்தில் அவங்க இதையெல்லாம் பேசி இருப்பாங்கங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்தவரை எந்த சாதாரண மனுஷனோ, அவர் சின்ன இன்வெஸ்டரோ இல்லை பெரிய ஆளோ, அவர் அதானி குரூப்பில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதிலிருந்து பணத்தை சம்பாதிக்கிறாருன்னா அது கண்டிப்பாக எனக்கு சந்தோஷமான விஷயம்தான். அதனால் என்ன சொல்ல வரேன்னா, ராகுல் சார் இந்த விஷயத்த சாதாரணமாக தான் சொல்லியிருப்பார். அதுலேருந்து அவுட்கம்ங்கிறது எனக்கு ஃபேவராக இருக்குமா இல்லையாங்கிறதெல்லாம் எனக்கு நிச்சயமாக தெரியாது. இது உங்களுக்கு ஃபேவரபிளா தான் இருந்தது. ஏன்னா காங்கிரஸ் ஆலோசனை நடத்துறாங்க, ராகுல் காந்தி ஆலோசனை நடத்துறாரு. ஆனா நீங்க ராஜஸ்தான்ல ராகுல் பார்ட்டியோட கவர்மெண்ட்ல அசோக் கெலாட்டுக்காக 68,000 கோடியை இன்வெஸ்ட் பண்ணி இருக்கீங்க. ராஜஸ்தான்ல நல்ல பொட்டென்ஷியல் இருக்கு. அண்ட் நாட் ஓன்லி ராஜஸ்தான், எந்தெந்த ஸ்டேட்ல என்னென்ன பொட்டென்ஷியல்ஸ் இருக்கோ அந்த விஷயத்துக்காக அதானி குரூப் டெவலப்மெண்ட்டுக்காக கமிட்டடா இருக்காங்க. அதோட நீங்க கூட பார்த்திருப்பீங்க, மீடியாவும் கான்ட்ரவர்சி பண்ண விரும்புறாங்க. இது விஷயமா நானும் ஒரு தடவை கேள்விப்பட்டேன். ஈவன் ராகுல் காந்தி சாரும் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அவர் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை மனசார பாராட்டி இருக்காரு. அதனால ராகுல் காந்தியை பத்தி சொல்லணும்னா, அவர் நாட்டுடைய டெவலப்மெண்ட்டுக்கு எதிராக கண்டிப்பா இல்லை. அதனால என்னுடைய கொள்கை என்னன்னா, எல்லா ஸ்டேட்டுக்குள்ளேயும் போய் எங்கெல்லாம் பாசிபிள் இருக்கோ அங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அவரு டெவலப்மெண்ட்டை எதிர்க்கலன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா காங்கிரஸ் பார்ட்டியோட கோஷம் மக்கள் தெருவோரம் அடானிக்கு கொண்டாட்டம். இங்க பாருங்க, பொலிட்டிக்கல் நெரேட்டிவை நீங்க எப்படி வேணா எடுக்கலாம். அல்டிமேட்லி நீங்க எனக்கு ஒன்று சொல்லுங்க, அவங்க சொல்ற குற்றச்சாட்டுல ஒன்று பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் இன்னொன்று ரியலி ஜென்யூன் குற்றச்சாட்டு. பப்ளிக் டிசைட் பண்ணட்டும், நீங்க டிசைட் பண்ணுங்க. நாங்க செய்யற வேலை இருக்கே, அதுல ரியாலிட்டி என்ன, உண்மை என்ன? எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கண்டிப்பா முடிவாயிடும். ஏன்னா நீங்களே பாருங்களேன், ஒரு சைடு காங்கிரஸ் ஆலோசனை கூட்டம் நடத்துறாங்க, இன்னொரு பக்கம் அசோக் கெலாட் உங்களை இன்வைட் பண்றாரு. நீங்களும் 68,000 கோடியை இன்வெஸ்ட் பண்றீங்க. அதனால அசோக் கெலாட்ட மந்திரவாதின்னு நினைச்சோம். ஆனா நீங்க தான் மந்திரவாதியா தெரியுது. அசோக் கெலாட்டுடைய இப்ப இருக்கிற கவர்மெண்ட் இல்ல, முன்னாடி இருந்த கவர்மெண்ட். நான் ராஜஸ்தான்ல மேஜர் லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணலான்னு முடிவெடுத்தேன். அசோக் கெலாட் சாருடைய கவர்மெண்ட் எங்களுக்கு பவர் ப்ராஜெக்டுக்காக லேண்டை ப்ரொவைட் பண்ணாங்க. மைனிங்காக எம்டிஓ கூட ப்ராஜெக்ட் நடந்தது. எல்லாமே பிட்டிங்குள்ள தான் நடந்தது. பிட்டிங்க்கு வெளியே நடந்ததா யாருமே சொல்ல மாட்டாங்க. அவங்க பாலிசிக்கு உட்பட்டு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுவும் பாலிசிக்கு உட்பட்டு தான் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவருடைய எண்ணங்கள் தெளிவா இருந்தது. அதோட நீங்க சீரியஸா விளையாடும் போது, நீங்க பாலிசிக்கு உட்பட்டு கேட்கும் போது, அப்ப என்ன தோணுச்சுன்னா, இன்னைக்கு காங்கிரஸோட, அதாவது அசோக் கெலாட்டோட காங்கிரஸ் அரசாங்கம், நாங்க கேரளால லெப்ட் கவர்மெண்ட் கூடவும் வேலை செய்யறோம், மம்தா தீதி கூடவும் வேலை செய்யறோம், ஈவன் நவீன் பட்நாயக், ஜெகன், ஈவன் கேசிஆர். ஸோ எல்லா ஸ்டேட்குள்ளேயும் நாங்க வேலை பார்க்குறோம். அங்க வேற வேற கவர்மெண்ட்ஸ் இருக்கு. சில இடங்கள்ல ரீஜனல் பார்ட்டிஸ், காங்கிரஸ் இருக்கு, அங்க லெப்ட்ஸ் இருக்காங்க. அதனால இன்னைக்கு நான் அடிச்சு சொல்ல முடியும், எந்த கவர்மெண்டாலேயும் எங்களுக்கு எந்த தலைவலியும் கிடையாது. அதனால இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வருதுன்னா அது அதோட இடத்துல இருக்கட்டும். நீங்க ஒரு சீரியஸான பிளேயரா இருந்தா, உங்க வார்த்தையை நிறைவேற்றுறவரா இருந்தா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வாக்கு கொடுக்குறீங்க இல்லையா, அந்த வாக்குக்கு தகுந்த மாதிரி டெவலப்மெண்ட் இருக்கணும். அதனால எந்த ஸ்டேட்ல எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை வரல. ஆனா கௌதம் பிரதர், இங்க இம்ப்ரெஷன் என்னன்னா,
எங்கெல்லாம் மோடியுடைய கவர்மெண்ட் இருக்கோ அங்கெல்லாம் மட்டும்தான் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்களா? எங்க பிஜேபி கவர்மெண்ட் இருக்கோ அங்கெல்லாம் உங்களுக்கு அதிக ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்குதா? நான் மறுபடியும் அதான் சொல்றேன். இன்னைக்கு அதானி குரூப் 22 ஸ்டேட்ஸ்ல வேலை செய்யறோம், சந்தோஷமா இருக்கு. அங்க எல்லா இடத்துலயும் பிஜேபி கவர்மெண்ட் இல்லையே. மறுபடியும் சொல்றேன், எந்த ஒரு கவர்மெண்ட்டும் எங்களை டார்ச்சர் பண்றது இல்ல, எங்களுக்கு ஹெல்ப் தான் என்கிட்ட சில பண்றாங்க. தகவல்கள் இருக்கு. ஆந்திர பிரதேஷ்ல 60,000 crores, ஒடிசால 57,000 crores, வெஸ்ட் பெங்கால 35,000 crores. இதுக்கப்புறமும் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, மோடி அடானியோட வாட்ச்மேனா? மோடி தான் அடானிய உருவாக்கினாருன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, ரொம்ப குறைவான ஆட்கள் தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. அவங்களுக்கு மோடிஜி கிட்ட ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், ஐடியாலஜிக்கலி ஏதாவது சண்டை இருக்கலாம். ஆனா என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன், அதிகப்படியான மக்கள் ரொம்ப விரும்புறாங்க, அதானி குரூப்பையும் ரொம்ப விரும்புறாங்க. அதோட அதானி மாடல்ல அவங்களுக்கு எந்த விதமான குறைகளும் நிச்சயமா தெரியல. சரி, சொல்லுங்க, இது உண்மைதானா? முதல்ல நீங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் வந்து முந்த்ரா போர்ட், அது உங்க போர்ட் தானே? அதுக்காக முதல்ல மோடிஜி வந்து ஸ்கொயர் ஃபீட் ₹1 உங்களுக்கு நிலத்தை கொடுத்தாரா? ₹1 அவர் கொடுத்த நிலம் இருக்கே, அது வந்து ரஜத் சார், இப்ப நான் ஒரு உண்மையை சொல்றேன், அது வந்து நிலமே கிடையாது. இந்த கடல் தண்ணி இருக்கே, சீ வாட்டர் ஹை டைட்ல வரும்போது அந்த நிலம் அப்படியே உள்ள போயிடுது. அங்க வந்து 10 ஃபீட்டுக்கு 3-4 மீட்டருக்கு அது மேல ரெகுலரேஷன் பண்ணும். அந்த ரெகுலரேஷனுடைய காஸ்ட் நிலத்தோட காஸ்ட்டை விட அதிகமா இருக்கும். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா, நீங்க முத்ரா ஃபோர்ட் பத்தி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறீங்கன்னா, ஒரு யூனிக் எக்ஸாம்பிள் இருக்கு. நாங்க வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து 1 ஏக்கர் நிலம் கூட வாங்கல. அங்க நாங்க கஷ்டப்பட்டு ஒரு போர்ட்டை கட்டினதால தான் இப்ப அந்த இடத்துல லேண்ட் வேல்யூ அதிகமாயிருக்கு. அதாவது இன்னைக்கு எங்க மேல குற்றம் சொல்றது, அதாவது லேண்ட் வேல்யூ டெவலப் ஆகாத போதுதான் எங்க கிட்ட கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற ரேட்டை கம்பேர் பண்ணி எங்க மேல குற்றம் சொல்றது, அது அவ்வளவு சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இட்ஸ் நாட் ஃபேர். உங்க நண்பர் சொல்றாரு, அங்க லேண்ட் டெவலப் ஆயிட்டு இருக்கும்போது நீங்க 4 மணிக்கு எழுந்து கஷ்டப்பட்டு ஒரு வண்டியில உட்கார்ந்து அந்த இடத்துக்கு போவீங்களாம். ரஜத் பாய், அது என்னன்னா, நீங்க கடுமையா உழைச்சி நீங்களே கூட போய் நின்னாதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்க முடியும். அதுக்காக நீங்க வந்து வியர்வைய சிந்தனம். நான் வந்து தனியா இல்ல, என் கூட என்னோட ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் என் கூட சேர்ந்து ஒன்னா வேலை பார்த்தாங்க. அப்படிதான் இந்த முத்ரா போர்ட் நின்னுது. இன்னைக்கு நான் ஏன் சந்தோஷப்படுறேன்னா, நாங்க வந்து சூப்பரா டெவலப் பண்ணோம். அதாவது இந்த 10 வருஷத்துல இந்தியாவுடைய மிகப்பெரிய போர்ட் இதுதான். இங்க வந்து கவர்மெண்ட் ஒரு நயா பைசா இன்வெஸ்ட் பண்ணல. ரோட்ஸ் நாங்க தான் கனெக்ட் பண்ணி கொடுத்தோம். 200 கிலோமீட்டருக்கு பிரைவேட் ரயில்வே லைன் போட்டு கொடுத்துருக்கோம், ஏர்போர்ட் கட்டி இருக்கோம். கவர்மெண்ட் எங்களுக்கு லேண்ட் கொடுத்தது, டெவலப்மெண்ட் ரைட்ஸ் கொடுத்தது, வேற எதுவுமே கொடுக்கல. ஆனா ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும், எப்பெல்லாம் எங்களுக்கு பெர்மிஷன் தேவைப்பட்டதோ அப்ப குஜராத்தோட எந்த கவர்மெண்ட் அங்க இருந்ததோ அவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. அதுக்கு தான் மக்கள் சொல்லுவாங்க, குஜராத்ல கிமன் பாய், கேஷு பாய், நரேந்திர பாய், இவங்க எல்லாருக்கும் பாய், கௌதம் பாய். இங்க பாருங்க ரஜத் பாய், ஒரு விஷயம் சொல்றேன், இது அதானி குரூப்போட அனுபவம் இல்ல. குஜராத்ல இருக்கிற தொழிலதிபர்கள் எல்லாருடைய அனுபவமும் இதுதான். ஏன்னா குஜராத்ல இருக்கிற கவர்மெண்ட் இந்த டைம்ல மட்டும் இல்ல, ஈவன் மாதோர் ஷா இருந்தாரே அந்த காலத்திலயும் தான் அவங்க இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்லி. அங்க என்ன சட்டம் ஒழுங்கு வருதோ அதை இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்றதுக்காகவே உருவாக்குவாங்க. அதர்வைஸ் குஜராத்ல எந்த ரிசோர்ஸும் கிடையாது. வறட்சி வந்துடும், 2-3 வருஷத்துக்கு வறட்சி நீடிக்கும். நர்மதால தண்ணி வர்றதுக்கு முன்னாடி நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது. இவ்வளவு பிரச்சனை இருந்தோம், இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்ல முன்னுக்கு இருந்தாங்க. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கூட குஜராத் சூப்பரா தான் இருந்தது. அதனால அதானிக்காக ஸ்பெஷலா சலுகைகள் கொடுக்கறாங்கன்னு யாரும் நினைக்க கூடாது, அது உண்மையே இல்ல. நீங்க விவசாயிகளோட 1 இன்ச் நிலம் கூட வாங்கலன்னு இப்ப சொன்னீங்க. கொஞ்ச நாள் முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவால் குஜராத் போயிருக்காரு, பல தடவை போயிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எந்த ஒரு விவசாயிக்கு 1 ஏக்கருக்கு 50 லட்சம் ரூபாய் கிடைக்கணுமோ, கௌதம் பாய் அவருக்கு ஏக்கருக்கு ஒரே 1 லட்சம் ரூபாய் தான் கொடுத்தாராம். ரஜத் பாய், இந்த மாதிரி குற்றங்களை சுமத்துறாங்கன்னா forget about கெஜ்ரிவால்.
இத ஃபார்மரே வந்து சொல்லியிருப்பான் இல்லையா? ஆனா இன்னைய வர நீங்க கேள்விப்பட்டீங்களா, பேப்பர்ல படிச்சிருக்கீங்களா? எந்த ஒரு ஃபார்மரும் எங்களுக்கு எதிரா வந்து குஜராத்ல அக்விசிஷன் நடந்ததா குறை சொன்னது கிடையாது. உங்களை கண்டு பயப்படுறாங்களோ என்னமோ. இன்னைய வரைக்கும் நாங்க முத்ராவுக்காக விவசாயிகள் கிட்ட இருந்து நிலம் வாங்கினது இல்ல. நாங்க வாங்கினது எல்லாமே கவர்மெண்டோட ஆன் சர்வேட் லேண்ட். அது மேல வந்து தண்ணி, கடல் தண்ணி அப்படியே உள்ள வரும். அந்த இடத்த தான் நாங்க ரெக்ளமேஷன் பண்ணி டெவலப்மெண்ட் கொண்டு வரோம். அங்க நாங்க இவ்வளவு செலவு பண்ணி போர்ட்டை கொண்டு வந்ததால தான் நிலத்தோட வேல்யூ எகிரி போச்சு. அது இன்னைக்கு வானத்தை தொட்டுக்கிட்டு இருக்கு. அதோட பலன் இன்னைக்கு மொத்தமா ஃபார்மர்ஸ்க்கு தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு விஷயத்த நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதாவது அதானி குரூப்பால முந்த்ரால ஏன் அதிகப்படியான டெவலப்மெண்ட்டை கொண்டு வர முடியுதுன்னா, அந்த ஏரியாவை சுத்தி இருக்கிற ஃபார்மர்ஸ் கூடவும் அங்க இருக்கிற கம்யூனிட்டி கூடவும் எங்க பாடி ரொம்ப நல்லாவே செட் ஆகிட்டு இருக்கு. குஜராத்தோட ஃபார்மர்ஸ் கூட நான் இன்னைக்குமே பேசினது இல்ல. ஆனா தில்லியில ஒரு போராட்டம் நடந்தது. அவங்க சொன்னாங்க மோடி ஒரு 3 கிருஷி சட்டத்தை கொண்டு வந்தாருன்னு. அது உங்க லாபத்துக்காக பண்ணாராமே. இங்க பாருங்க ரஜித் பாய், நீங்க அதை உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா எங்களுக்கு அந்த கிருஷியில ரொம்ப லிமிட்டடா தான் எக்ஸ்போசர் இருக்கு. அது கொஞ்சமா தான் இருக்கு. ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்காக நாங்க ஒரு வேர் ஹவுஸ் கட்டி கொடுத்துருக்கோம். அந்த வேர் ஹவுஸ்குள்ள இருக்கிற அத்தனை வீட்டும் அதை அதானி குரூப் யாருமே வாங்கினதில்ல. நாங்க தான் அதோட ஓனர்னு சொல்லிக்கிட்டது இல்ல. அங்க ஃபுட் கார்பரேஷன் வந்து விவசாயிகள் கிட்ட இருந்து அதை வாங்கி அவங்களே வச்சுக்கிறாங்க. அப்புறம் பிலோ பாவர்ட்டி லைனுக்காக சிட்டிசன்ஸ்க்கு சப்ளை பண்ண வேண்டியதை அவங்க பண்றாங்க. நாங்க ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தான் ப்ரொவைட் பண்றோம். அதுல என்னன்னா முதல்லயே உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டாங்களாம். இப்படி ஒரு பில் பாஸ் பண்ண போறோம், நீங்க உங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணிக்கங்க, நீங்க ஒரு கோல்ட் ஸ்டோரேஜை ரெடி பண்ணிக்கிங்க, அதனாலதான் இப்ப லாபம் அடையறீங்களாம். இத பாருங்க, இது எல்லாமே ஒரு பொய்யான தகவல் தான். ஃபார்மர் வந்து ப்ராடக்ட் பண்றான், அதுக்கான டிமாண்ட் மார்க்கெட்ல என்னன்னு அவனுக்கு தெரியாது. அவன் ப்ராடக்ட் வெளியே வரும்போது மார்க்கெட்ல கீழே விழுந்துடுது, ஸ்டோரேஜுக்கும் இடம் இருக்காது. ஆனா இந்த கிருஷி சட்டம் அமலுக்கு வந்ததுன்னா அடானிக்கு அதனால லாபம் கிடைச்சிருக்குமா? எனக்கு தெரிஞ்சு இது ஒரு அருமையான சட்டம். ஏதோ அதானி குரூப்புக்கு லாபம் கிடைச்சதுக்காக இதை நான் சொல்றேன்னு நீங்க நினைக்காதீங்க. நிச்சயமா கிடையாது. நான் ஜெனியூனா ஒரு சிட்டிசனா ஃபீல் பண்றேன். நான் வந்து முதல்ல பாரதத்தோட சிட்டிசனா இருக்கேன், அதுக்கப்புறம் தான் அதானி சாம்ராஜ்யமே வருது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது ஒரு அருமையான சட்டம். ஆனா துரதிருஷ்டவசமா அதுல எல்லாரும் அரசியலை புகுத்தி அதை வந்து அழிச்சு விட்டுட்டாங்க. ஏன்னா இந்த நாடு இன்னைக்கு எப்படி சொல்றது, நம்ம நாட்டில் இன்னைக்கு 40 to 50% நிலம் வறட்சியா இருக்கு. அதனால டைரக்டாவோ இன்டைரக்டாவோ விவசாயத்தை நம்பித்தான் வாழ்ந்தாகணும். அதோட நம்ம நாடு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸ்ட்ராங்குன்னா எப்படி சொல்ல, இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, மொத்த வேர்ல்டுக்கும் நம்மால ஃபுட் சப்ளை பண்ண முடியும். அதை நாம ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும்னா இங்க வந்து மேஜர் ப்ராப்ளமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குறைபாடு. ரயில்வே மூலமா பொருட்கள் வந்து சேர்றதில்ல, கோல்டு ஸ்டோரேஜ் இல்லை, வேர் ஹவுஸ் இல்லை. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நல்ல பொருட்கள் கிடைக்கிறது இல்ல. அதோட இன்னொரு பக்கம் ஃபார்மர்ஸ்க்கு தேவையான பணம் கிடைக்கிறது இல்ல. அதன் காரணமா நல்ல சட்டங்கள் உருவாகி இருந்தா அதானி குரூப் நிச்சயமா அவங்களுக்காக நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி கொடுத்துருக்கோம். இன்னைக்கு நான் ஒரு விஷயத்த சொல்றேன். இன்னைக்கு நாம போர்ட் கட்டுறோம், ஏர்போர்ட் கட்டுறோம், ரோடெல்லாம் கட்டி கொடுத்துருக்கோம், பவர் ஹவுஸ் உருவாக்கி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் அதானி ஃபேமிலிக்கோ இல்ல அதானி குரூப்புக்கோ பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக உருவாக்கல, இந்த நாட்டு மக்களுக்காக தான் செய்யறோம். இன்னைக்கு நாட்டு மக்கள் கண்கூடா பாக்குறாங்க. 15 வருஷங்களுக்கு முன்னாடி கரண்ட்டுக்காக கஷ்டப்பட்டாங்க. நம்ம நொய்டால அடிக்கடி கரண்ட் கட் ஆகும். ஆனா இன்னைக்கு பாருங்க, உங்களுக்கு எல்லாம் கிடைக்குது. இன்னைக்கு ஏர்போர்ட்ல ஏகப்பட்ட வசதிகள் இருக்கு, நல்ல நல்ல ரோட்ஸ் இருக்கு. அதனால இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் ஒரு நாட்டை முன்னோக்கி கொண்டு போகுது. அதோட இங்க பாருங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்களும் அதிகமா கனவு காண்றாங்க. இங்க ஏகப்பட்ட ஜாப் கிரியேட் ஆகுது. அதனால நாடு முன்னேறிக்கிட்டே போயிட்டு இருக்கு. அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமா உருவாகணும்னு சொல்றேன். அதை தவிர வேற வழியே கிடையாது. நீங்க ஏகப்பட்டது பண்ணிட்டீங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணீங்க, ஏர்போர்ட் கட்டினீங்க, போர்ட் கட்டினீங்க, டெய்லி வேஜஸ் கொடுக்குறீங்க. மோடிஜி உங்களுக்கு ஏதாவது பண்ணாரா இல்லையா? நீங்க மோடிஜி கிட்ட போய் பர்சனல் ஹெல்ப்னு எதுவும் கேட்க முடியாது. நீங்க இந்த நாட்டுக்காக எதுவும் பேசலாம்.
நீங்க இந்த நாட்டின் முன்னேற்றத்துக்கு, இந்த நாட்டை முன்னேற்றத்துக்கு கொண்டு போக கிரவுண்ட் லெவல்ல என்னெல்லாம் பண்ண முடியும்னு நீங்க அவர்கிட்ட பேச முடியும். நீங்க ஒரு வழிமுறையை வகுத்து கொடுங்க. அந்த வழிமுறை அதானிக்கு மட்டும் லாபமா இருக்காது, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது விஷயமா நீங்க பேசி உங்க பிசினஸ வளர்க்கலாம். என் லைஃபை நான் திரும்பி பார்த்தேன்னா எனக்கு கிடைச்ச பிரேக் இருக்கே, அது முதல்ல ராஜீவ் காந்தியோட கவர்மெண்ட் கொடுத்தது. அதுல தான் குளோபல் ட்ரேடிங் ஹவுஸ் உருவாச்சு. ரெண்டாவது பிரேக் எங்களுக்கு கிடைச்சப்ப நரசிம்ம ராவோட கவர்மெண்ட் இருந்தது. அவர் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலமா டெவலப்மெண்ட் கொண்டு வந்தாரு. இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு அவர் ஒரு புது பாதையை வகுத்தாரு. மூணாவது கேஷுபாய் கவர்மெண்ட். நீங்க சொல்றது என்னமோ கரெக்ட் தான். இங்க மோடிஜியும், அதாவது மோடிஜியை பத்தி சொல்லணும்னா 12 வருஷம் அவர் சிஎம்மா இருந்தாரு. இந்த விஷயத்தை நான் ரொம்ப பெருமையா சொல்லுவேன். மோடிஜியோட கவர்மெண்ட்ல எனக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைச்சது. ஆனா மக்கள் மனசுல என்ன சந்தேகம் இருக்குன்னா, வெறும் அடானி தான் பணக்காரர் ஆவாரா, இல்ல இந்த நாடும் பணக்கார நாடு ஆகுமா? இங்க பாருங்க, நாடு இன்னைக்கு நல்லா முன்னேறிக்கிட்டு இருக்கு. நான் கண்கூடா பாக்குறேனே. முதல்ல $1 trillion எக்கனாமிக் நாடு ஃப்ரீடம் ஆனதுக்கு அப்புறம், அதாவது அதை எப்படி சொல்லுவாங்க, 75 வருஷத்துக்கு அப்புறம் 58 வருஷங்களுக்கு $1 trillion இருந்தது. எக்கனாமி உருவாச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு ட்ரில்லியன் எக்கனாமி வர 12 வருஷம் ஆச்சு. அடுத்தது 5 வருஷத்துலயே வந்தது. அதோட நானும் கண்கூடா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நம்ம நாட்டு யங்ஸ்டர்ஸ் ரொம்ப துடிப்பா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்மோட நாடு இன்னைக்கு வேர்ல்டு வைடா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கு. இன்னைக்கு இந்த $3 trillion எக்கனாமி 2050ல $30 trillion எக்கனாமியை தாண்டி போயிடும். அதோட இந்த $30 trillion எக்கனாமி என்னத்தை காட்டுது? உங்களோட வருமானம் நல்லா முன்னேறி வரும். இந்த டெவலப்மெண்ட்ல தான் எம்ப்ளாய்மெண்ட்டும் முன்னேறி வரும். ஸோ நம்மோட நாடு வேகமா முன்னேறி போறத பார்க்கும்போது, அதாவது நல்லா வேகமா வளருது. இந்த வேகத்தை பார்க்கும்போது கண்டிப்பா இத யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. நிறைய பேர் கௌதம் அதானி ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்குலாம் உங்களோட அட்வைஸ்? இங்க பாருங்க, இந்த கண்ட்ரி உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குது. நீங்க அதை கரெக்டா ஜட்ஜ் பண்ண கத்துக்கணும். அதுக்காக கண்டிப்பா உழைக்கணும். அதுவும் கூட ஷார்ட்கட்டா சக்சஸ் கிடைக்குங்கிறத உங்க மைண்ட்ல இருந்து நீங்க எடுத்துடணும். வாழ்க்கையில எல்லாராலையும் ஜெயிக்க முடியும், எல்லாராலையும் முடியும். சில பேர் சீக்கிரம் ஆயிடுவாங்க, சில பேருக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும். அதோட உங்களுக்கு நீங்க எந்த லட்சியத்தை அடையணும்னு முயற்சிக்கிறீங்களோ அதுக்காக கடுமையா முயற்சி செய்யுங்க, கண்டிப்பா அடைவீங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுக்குள்ளேயே அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தாகணும். மேலோட்டமா இருக்கக்கூடாது. ஒருத்தனை பார்த்துட்டு அதே மாதிரி ஆகணும்னு ஆசைப்படக்கூடாது. அவன் வளரட்டும், அவனை விடுங்க. உங்களுக்குள்ள என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, எந்த விஷயத்துல இருக்கோ அந்த விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க. உங்களுடைய நண்பர்கள் இருக்காங்களே, அவங்க உங்களை கௌதம் சூறாவளின்னு கூப்பிடுறாங்க. அவங்க கண்டபடி பேர் வைப்பாங்க, இன்னும் வேற என்னெல்லாமோ சொல்லுவாங்க. நான் அப்படியெல்லாம் நிச்சயமா கிடையாது. நீங்க சூறாவளி மாதிரி இல்ல, நீங்க கண்டிப்பா சூறாவளியே தான். உங்களுக்கு அப்படி தோணுதா என்ன?